ஆயில் சீல் மற்றும் ஹைட்ராலிக் ஆயிலை மாற்றுதல். ஆயில் சீல் மற்றும் ஹைட்ராலிக் ஆயிலை மாற்றுதல். அறிமுகம். ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனுக்கு ஒவ்வொரு 20,000 கிலோமீட்டருக்கு பிறகு சரியான கால இடைவெளி பராமரிப்பில் ஹைட்ராலிக் ஆயிலை மாற்றுவது தேவைப்படுகிறது. உற்பத்தியாளர் மற்றும் வண்டியின் மாடலை பொறுத்து இந்த கால இடைவெளி மாறுபடலாம். ஹைட்ராலிக் ஆயிலை மாற்றவில்லையெனில் இது ஆயில் சீலில் சேதத்தை ஏற்படுத்தி ஆயில் லீக்கேஜை உண்டாக்கும். சரியான கால இடைவெளியில் பராமரிப்பு இல்லையெனில் சஸ்பென்ஷன் வண்டி ஓட்டுவதில் இருக்கும் சௌகரியத்தை இழக்கச் செய்கிறது. இந்த பகுதியில் ஃப்ரண்ட் ஃபோர்க்கில் ஆயில் சீல் மற்றும் ஹைட்ராலிக் ஆயிலை மாற்றுவது எப்படி என்பதை நாம் படிக்கலாம். தேவையான கருவிகள் மற்றும் பொருட்கள். செயல்முறையை நாம் கலந்தாய்வதற்கு முன்னால் நாம் பயன்படுத்தும் கருவிகளை பற்றி பார்க்கலாம். ரிங் ஸ்பேனர், டபுள் எண்டட் ஸ்பேனர், ஆலன் கீ, ஸ்க்ரூ டிரைவர், ஹேமர், லீவர், டூல்ஸ் ட்ரே, ஆயில் ட்ரே, காட்டன் வேஸ்ட், காட்டன் துணி, சாக்கெட், லாக்கிங் டூல், ஹைட்ராலிக் ஆயில், ஆயில் சீல். செயல்முறை. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனில் ஆயில் சீல் மற்றும் ஹைட்ராலிக் ஆயிலை மாற்றுவதில் பங்கு பெறும் படிகளை நாம் இப்போது பார்க்கலாம். முதலில் சென்டர் ஸ்டாண்டினால் மோட்டார் சைக்கிளை நிறுத்தவும். ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனில் உள்ள பிரச்சனையை சரிபார்த்து கண்டுபிடிக்கவும். பிரேக் கேபிளை தளர்த்தி ஆக்சில் நட்டை நீக்கவும். ஆக்சில் மற்றும் மோட்டார் சைக்கிளிலிருந்து வீலின் தொடர்பை அகற்றவும். லோயர் ஃபோர்க்கிலிருந்து மட்கார்டை நீக்கவும். இரண்டு ஃபவுண்டேஷன் நட்களை நீக்கவும். மேலும் ஃபோர்க் டியூபை துண்டிக்கவும். மேடை வாயிலாக ஃபோர்க்கை இறுக்கவும். மேலே உள்ள நட்டை அகற்றவும். வாஷர் மற்றும் ஸ்பிரிங்கை வெளியே எடுக்கவும். ஃபோர்க் டியூபிலிருந்து காலாவதியான ஹைட்ராலிக் ஆயிலை வடிகட்டவும். எச்சரிக்கை. ஹைட்ராலிக் ஆயில் தோலில் அலர்ஜியை ஏற்படுத்தலாம். ஃபோர்க் டியூபை வடிகட்டும் பொழுது கிளவுஸ் பயன்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும். அப்பர் ஃபோர்க்கின் வழியாக லாக்கிங் டூலை பயன்படுத்தி ஃபோர்க் டியூபின் உள்ளே உள்ள வால்வை லாக் செய்ய வேண்டும். லோயர் ஃபோர்க்கின் நட்டை ஆலன் கீயை பயன்படுத்தி அகற்றவும். இப்போது லோயர் மற்றும் அப்பர் ஃபோர்க்கை பிரிக்கவும். லோயர் ஃபோர்க்கிலிருந்து ரப்பர் காலரை நீக்கவும். ஸ்க்ரூ டிரைவரை பயன்படுத்தி சர்க்கிளிப்பை திறக்கவும். லிவரை பயன்படுத்தி சேதமான ஆயில் சீலை அகற்றவும். லோயர் மற்றும் அப்பர் ஃபோர்க்கின் பகுதிகளை சுத்தம் செய்யவும். புதிய ஆயில் சீலினால் ஃபோர்க்கை சீல் செய்யவும். சர்க்கிளிப்பை பயன்படுத்தி இதை அதன் இடத்திலேயே லாக் செய்யவும். அப்பர் மற்றும் லோயர் ஃபோர்க்கை மீண்டும் இணைக்கவும்.
லோயர் ஃபோர்க்கை ஆலன் கீயை பயன்படுத்தி இறுக்கவும், மேலும் லாக்கிங் டூலை அகற்றவும். புதிய ஹைட்ராலிக் ஆயிலால் ஃபோர்க் டியூபை மீண்டும் நிரப்பவும். குறிப்புகள்: நிரப்பப்பட வேண்டிய ஆயிலின் அளவு உற்பத்தியாளர் மூலம் வாகன விவர குறிப்பேட்டில் பரிந்துரைக்கப்படுகிறது. குறிப்பிட்ட அளவை விட கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ ஆயில் நிரப்பப்பட்டிருந்தால் இது ஓட்டுதலின் சௌகரியத்தை பாதிக்கும், மேலும் ஃபோர்க்கை சேதமடையவும் செய்யும். ஸ்பிரிங் மற்றும் வாஷரை மீண்டும் பொருத்தவும். மேலே உள்ள நட்டை இறுக்கமாக்கவும். மோட்டார் சைக்கிளில் ஃபோர்க் டியூபை மீண்டும் இணைக்கவும். சுருக்கம்: இத்துடன் இந்த பகுதியின் முடிவிற்கு நாம் வந்துவிட்டோம். ஆயில் சீல் மற்றும் ஹைட்ராலிக் ஆயிலை மாற்றுவதற்காக மோட்டார் சைக்கிளிலிருந்து ஃபோர்க் டியூபை எப்படி அகற்றுவது என்பதை நாம் இந்த பகுதியில் படித்தோம். இடையிடையே ஃபோர்க் டியூபை பராமரிப்பதால் ஓட்டும்போது உண்டாகும் கடுமையான சேதம் மற்றும் உபாதைகளை தவிர்க்கலாம். ஃபோர்க் டியூபை சரியான நேரத்தில் சர்வீஸ் செய்வதால் சஸ்பென்ஷனுக்கான நீண்ட ஆயுட்காலம் உறுதிப்படுத்தப்படுகிறது. நன்றி.